ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 23ஆம் பாசுரம். இந்த பாசுரத்துல ஆண்டாள் கண்ணன் கண் விழிச்சதையும் வந்த கோபிகைகளையும் ஆண்டாளையும் கண்குளிர கட்டாட்சிச்சதையும் அப்புறமா இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்கன்னு கேட்க போக அதுக்கு ஆண்டாள் நீங்க ஒரு 10 அடி நடந்து வந்து உங்க சிம்மாசனத்துல இருந்து அதை கேட்கணும்னு பிரார்த்திக்க பெருமாள் எழுந்து நடந்து வந்த அந்த நடை அழகையும் பாடுறா. மாறி மலை முழஞ்சில், மழை காலத்துல மலை குகையில சிங்கமானது மண்ணி கிடந்துறங்கும். வேட்டைகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு படுத்து உறங்குமா. அந்த சீரிய சிங்கம் படுத்திருந்தாலும் சிங்கத்தோட சீற்றம் குறையாது. அது எப்படி தெரியும்னா, அறிவுட்டு தீவிழித்து சிங்கம் முதல் பார்வையை பயங்கரமா கம்பீரமா பார்க்குமா. இது எப்படி தெரியும்னா, நரசிம்மாவதாரத்துல பெருமாளோடைய பார்வை எப்படி இருந்துதான் இரண்யனை பிளந்து எடுக்கிறப்போ திருமார்புல இருக்கக்கூடிய மகாலட்சுமியே முகத்தை ஒரு கணம் திருப்பிக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வேரி மயிர் பிடரி மயிர் பொங்க அப்படி பறக்கும்படி நடந்து எப்பாடும் பேந்துதறி. சாஸ்திரப்படி தூக்கமானது கை கால் மார்பு வாய் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கும். அத தூங்கி எழுந்ததும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் அப்படின்னு நாச்சியார் அதையும் சொல்றாங்க. மூறி நிமிர்ந்து சிங்கம் போல நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. பெருமாளுடைய நடையழகானது விரக்தர்களா இருக்கக்கூடிய ரிஷிகளை கூட பக்தர்களாக்கி அவர் மேல பித்தாக்கி அவர் பின்னாடியே சுத்த வைக்கும். அப்படி ஒரு நடை நடந்து அந்த கம்பீரத்தோட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கம்பீரமா இருக்கியோ அவளுக்கு அவ்வளவு பூவை பூவண்ணா, அதே அளவுக்கு அழகாவும் இருக்கியே கிருஷ்ணா. உன் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம். ஏதோ ஒரு பள்ளி அறையில இருந்துகிட்டு உனக்கும் எங்களுக்குமான ஒரு பேச்சா மட்டும் அது இல்லாம நாடு நகரமும் நன்கறிய அப்படிங்கிற மாதிரி உன் சபையில உன்னுடைய சிம்மாசனத்துல நீ இருக்கணும். அப்ப யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் கேட்டா. பெருமான் கஜசிம்ம கதி வீரோ சார்தூல வருஷபோகமோன்னு ராமாயணத்துல சொன்னபடிக்கு ஸ்ரீரங்காதி கஷேத்திரங்கள்ல அவருடைய நடையழக காட்டுறாரு. இங்க தெல்லிய சிங்க பெருமாள் அந்த நடையழக காட்டுறப்போ அந்த சாமரங்களே அவருடைய பிடரி மயிர் மாதிரியும் வலது பக்கமும் இடது பக்கமும் ஆண்டாள் சொன்னபடிக்கு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படிங்கிறபடிக்கு ஆடி ஆடி அசைந்து அசைந்து எழுந்தருள்வார். அந்த அனுபவத்தோட இன்றைய பாசுரத்தை அனுசந்திப்போம். மாரிமழை முழஞ்சின் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுட்டு தீ விழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேந்துதறி ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேலோரெம்பாவாய். எதிராஜோ விஜயதே.